பிள்ளைகளை இன்னும் காணுமே. காலையிலே வந்துருவேன் தாத்தான்னு சொல்லிட்டு போனாங்க, என்ன காணுமே. இன்னைக்குதான் வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களே, பேசாம நம்ம அங்க போயிட்டா. ஒருவேளை வீட்டுல யாராவது இருந்தா வெளியில இருந்து பாப்போம். இந்த பிள்ளைங்க வந்தாங்கன்னா பரவாயில்ல, வரலன்னா வீட்டுக்குள்ள போயிட வேண்டியதான். பேர பிள்ளைகளை பார்க்காம நான் இருந்தேன், எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். என்ன ஆனாலும் சரி, என் பேர பிள்ளைகளை நான் பார்க்க போறேன். ஏன் எனக்கு உரிமை இல்லையா? அது ஏன் பேர பிள்ளைங்க, எனக்கு இல்லாத உரிமையா? செல்லங்களா, வந்துட்டீங்களா? வந்துட்டேன்டா. என் பேர பிள்ளைங்க என்ன பார்க்காம இருப்பானுவலா? வந்துட்டானுங்க. ஐயோ, பிள்ளைகளுக்கு இதுல துணிமணி எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். எங்க அந்த இருக்குது. இன்னைக்கு வாங்கிட்ட துணிமணி எல்லாம் பிள்ளைகளுக்கு போட்டு அழகு பார்க்கணும். என் பேர பிள்ளைகளுக்கு நிறைய செய்யணும். ஏய், என்கிட்ட இருக்க எல்லாமே உங்களுக்கு தாண்டா. ஏய், வாங்கடா வாங்கடா. வா தங்கம், வா வா. தங்கங்களா, தாத்தா பக்கம் வந்துட்டீங்களா? வாடா என் செல்லம், வாங்க வாங்க. எங்க தாத்தா பார்க்க வர மாட்டீங்கன்னு நினைச்சு தாத்தா பயந்துட்டேன். தாத்தா காலு காலையா வந்துட்டுடா. இல்ல தாத்தா, இன்னைக்கு அங்க வந்திருப்பேன். இன்னைக்கு நாங்க யாரும் இருக்க மாட்டாங்களே. ஐயோ, நல்ல நேரம் நான் வரல. எல்லாரும் கூட வீட்டுல இருக்காங்க. எல்லாருமே வீட்ல தான். நாங்களே தருண் மாமா வச்சு தான் வந்தோம். தருண் மாமா வச்சு வந்தீங்களா? ஆமா, தருண் மாமாவோட ஐஸ் வச்சிட்டு வந்திருக்கோம். தருண் மாமாக்கு அங்க ஏதோ வேலை இருக்கா, அதான் கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க கூடயே நாங்களும் வந்துட்டோம். ஓ, அப்படியா? ஆமா தாத்தா. என்ன தாத்தா, உங்களுக்கு நிறைய வாங்கி வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்துட்டு வர. உங்களுக்கு தாத்தா? ஆமாடா, உங்களுக்கு நிறைய தாத்தா வாங்கி வச்சிருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு போட்டு அழகு பார்க்கணும்டா. சரிங்க தாத்தா. இப்போ வந்துடுவேன். தாத்தா நமக்கு நிறைய சாக்லேட் வாங்கி வச்சிருக்காங்களாண்டா. இந்த தாத்தா ரொம்ப பாசமா இருக்காங்கல்ல. இந்த தாத்தா நமக்கு ரொம்ப பிடிச்சிக்கலாடா. ஆமா, ரொம்ப பிடிச்சிக்கடா. டேய், பேசாம நம்ம இந்த தாத்தா கூட இருப்போமாடா? ஐயா, அவ்வளவுதான், அம்மா அடிச்சோ. நாம இங்க இருப்போமா? டேய், வேண்டாம்டா. வந்தமா தாத்தா பார்த்தமா போனமான்னு இருக்கணும்டா. அப்ப தாத்தா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோமா? அம்மாட்ட சொல்லுவோம், இந்த தாத்தா நம்ம வீட்ல இருக்கட்டும்னு சொல்லுவா. அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அப்படியா? அப்ப தாத்தா கூட்டிட்டு போமா? தாத்தா வந்துட்டேன். உங்களுக்கு இங்க என்ன வேலை? டேய், டேய் குமார் மோனே. டேய், காதாபரி அத்தடா. டேய், உங்களுக்கு இங்க என்ன சொல்லி? வெடு கொடு. நாங்க தாத்தா பார்க்க வந்தோம். தாத்தாவை பார்க்க வந்தீங்களா? யாடா உங்களுக்கு தாத்தா? உங்களுக்கு தெரியாதா? வாய் பேசாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீங்க தானே யாருக்கு தாத்தான்னு கேட்டீங்க? டேய், வெளிய போங்கடா. டேய், போறீங்கடா. நம்ம தாத்தா தானே வர சொன்னாங்க. இந்த தாத்தா வீடு, யாருக்கு பயப்பட கூடாது. தாத்தா வீடா? ஓ, நமக்கு தெரியாம இதெல்லாம் நடக்குதா? ஓ, அதான் இந்த கரெக்ட் பேப்பர் 2 நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்காரா? ஓ, விஷயம் அப்படி போகுதா? அப்ப இந்த பேர பேரத்துக்கு கொஞ்சிக்கிட்டு தான் இருக்காரு. சரி, போங்க உங்க வீட்டு போங்க. நாங்க தாத்தாவை பார்க்க வந்திருக்கோம். தாத்தால உங்களை பார்க்க மாட்டாங்க, தாத்தாக்கு நிறைய வேலை இருக்கு. போங்க. அது தாத்தா சொல்லட்டும், நாங்க போறோம். தாத்தா தான் எங்களை நிக்க சொல்லிருக்காங்க. டேய் குமார் மோனே, போக முடியாது. அத்தானே, அன்னைக்கு எவ்வளப்பாச்சே, பயப்படுமா இதெல்லாம்? இங்க பாருங்க, அனாசி எங்க பாட்டில பத்தி பேசாதீங்க. நாங்க எதுக்கு உங்களை பார்த்து பயப்படணும்? தப்பு பண்ணாதான் பயப்படணும். தாத்தா! ஐயோ, பாப்பா கூப்பிடுதானே. சரி, அத்தை சாக்கெட் தர, வாங்கி டிஃபன் சொல்லியா போங்க. எதுக்கு? தாத்தாவே எங்களுக்கு சாக்கெட் தருவாங்க, அது போதும். இல்லடா? ஆமா. டேய் பசங்களா, உங்களை இந்த தசுவ கம்மி வரக்கூடாதுன்னு சொல்லலையா? என்ன ஆளுக்கல வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? தாத்தா தான பார்க்க வந்தோம், அது என்ன தப்பு இருக்கு? நாங்க தாத்தா தான் பார்க்க வந்தோம், உங்களை பார்க்க வரல. உங்களை பார்க்க வந்தா விரட்டி விடுங்க. எவ்வளவு ஆணவமா பேசுது பாத்தியா? இந்த பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க டாடிக்கு தலைக்காலே புரிய மாட்டேங்குது. தலையில ஒண்ணு இடுப்பு ஒண்ணு தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதையா நீ என்ன சொல்லவே இல்ல? இதுக்கு இன்னும் யாருன்னு எனக்கு தெரியாது. அண்ணனோட பேர பிள்ளை. அதான் இப்படி தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரா? ஓ, இதெல்லாம் நடந்துட்டா இருந்திருக்கா? கேட்டா ஊருள்ள பிள்ளைங்க தெருவுள்ள பிள்ளைங்கன்னு சொல்லிட்டாரு. டேய், என்னடா? டேய், இதுல ஏதோ ஒண்ணு இருக்குடா. ஆமாடா, தாத்தாக்கு ஏதோ பண்ணுடாங்கடா. டேய், தாத்தாவை காப்பாத்தணும்டா. ஆமாடா. இதுல சாதாரண இடப்படாத, பிஞ்சிலே பழுத்துருங்க. நாம ஒண்ணு சொன்னா அதுக்கு
9 அர்த்தத்தை கண்டுபிடிக்கும். யார்கிட்ட? என்கிட்ட. டேய் பசங்களா, என்ன சூடு வச்சிருவேன். எல்லாரும் வெளியில போங்க. இந்த ஆண்டி பொல்லாத ஆண்டி, போங்க. நாங்க பொல்லாதவங்களுக்கும் பொல்லாதவங்க. நீங்க முதல்ல வெளியில போங்க. ஐயோ, நான் வெளியில போணுமா? கோதாமரி, அதான் சொன்னேனே, நம்ம ஒரு கேள்வி கேட்டா 9 பதில் சொல்லுங்க. பிஞ்சிலே படுத்துது எல்லாம் அன்னைக்கு ட்ரைனிங். ஐயோ, இப்படி பிள்ளைங்களை நான் பார்த்ததே இல்ல. வந்துட்டு சத்தம் போடாத, அந்த கரெக்ட் பையன் வந்துட்டான். கேட்டியாடா? கேட்டேன். நாம தாத்தா கரெக்ட் பையலாம். இவங்கெல்லாம் டேய் ஏதோ ஒண்ணு இருக்குடா. கண்டிப்பாடா. அப்பா இது என்னப்பா? என்ன என்ன அப்பா இந்த பிள்ளைங்க யாருன்னு தெரியல. என்ன பச்சை பிள்ளைட்ட பக்க கட்ட சொல்றியா? நீ உள்ள போ. அப்பா இதெல்லாம் சரியில்லை. இதெல்லாம் அந்த அன்னைக்கு தெரிஞ்சனா சந்தோஷத்துல அப்படியே ஆடுவா. நீங்க அவ கண்ணுல கண்ணீர் தான பார்க்க நினைச்சீங்க. இப்போ அவ முகத்துல சந்தோஷம் வந்துரும். அன்னைக்கு முகத்துல சந்தோஷம் வந்துருங்கக்காக என் பேர பிள்ளைகளை நான் கொஞ்சம் இருக்கணுமா? என் வாரிசு, என் ரத்தம், என் பேர சொல்ல பிறந்த பிள்ளைங்க இவங்க நான் கொஞ்சம் கூடாதா? அப்பா அதான் அவங்களுக்கு நமக்கு ஏதோ ஆயி போச்சு. தர என்னப்பா ஏன் இப்படி முட்டாளமா நடந்துக்கிறீங்க? கோதாங்கரி, உன்னை உள்ள போ சொன்னேன். இல்ல வீட்டை விட்டு வெளிய போ. அவ கிடக்கா விடுங்க டார்லிங். குழந்தைங்க கிட்ட போய் எப்படி நடந்துக்குன்னு தெரியாம. குழந்தைங்களா சாக்லேட் சாப்பிடுறீங்களா? ரொம்ப கியூட்டா இருக்காங்க குழந்தைங்க. இதான் அந்த கிளி ஃபேமிலி பிள்ளைங்களா? நீ உள்ள போறியா? டார்லிங் எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் இது உங்க வாரிசு. பிடிக்காம இருக்குமா? உன்னை உள்ள போ சொன்னேன். டார்லிங் உள்ள போறியா? ஏய் நம்ம வீட்ல பாட்டி எப்படியா அப்படிதான் எங்க தாத்தா. ஆமாடா தாத்தா. என்னமா இங்க நடக்குது எதுவுமே சரியில்லை தாத்தா. குழந்தைங்களுக்கும் தெரியுது. அதெல்லாம் விடுமா, தாத்தா பாத்துக்கிறேன். இல்ல தாத்தா, இங்க வரதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து அந்த அத்தை கரெக்ட் பையன் அப்படின்னு சொன்னாங்க தாத்தா. பரவாயில்ல, தாத்தாக்கு வயசாயிடுச்சுல்ல, அதான் அப்படி சொல்லிட்டு போயிருக்கா. அப்படி சொல்ல விடாதீங்க தாத்தா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். உங்களை யாரும் பேசக்கூடாது தாத்தா. நீங்க இருக்கிற வரைக்கும் யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாது. நீங்க தாத்தா நல்லபடியா பாத்துக்கிடுவீங்கல்ல? நல்லபடியா பாத்துக்கிடுவோம் தாத்தா. சரி சரி வாங்க வாங்க. தாத்தா ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், வாங்க போடலாம். முடியாங்க. அழகா இருக்கா? தாத்தா நான் பையன் இல்ல பொண்ணு. நல்லதா இருக்கு, அழகா இருக்கு பிள்ளை. தாத்தா நான் எப்படி இருக்கேன்? என் பேரனுக்கு என்ன சும்மா கம்பீரமா இருக்கானே? தாத்தா நான் ஹீரோ மாதிரி இருக்காடா. தாத்தா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்காடா. சூப்பரா இருக்கு. தூள் பறக்கு. வாத்தி இல்ல தாத்தா. டேய், உங்ககிட்ட பிடிச்சதே ஒன்னு சொன்னா அதுக்கு 9 பதில் சொல்றீங்க பாருங்கடா. அதான்டா பிடிச்சிருக்கு. இல்லங்க பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆமாடா, நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி பேசினா உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஆமா பாட்டி அப்படிதான் சொன்னாங்க. சரி, இன்னைக்கு அப்படி வெளியில எல்லாம் போயிட்டு வரலாமா? தாத்தா மாட்டிடுவோம் தாத்தா. இங்க வரதுக்கே நாங்க பட்ட பாடி எங்களுக்கு தான் தாத்தா தெரியும். தாரன் மாமா விரட்டி கூட்டு வந்திருக்கா. அவனை மிரட்டி கூட்டு வந்தில. மாமா மட்டும் இல்லங்க வந்திருக்க மாட்டோம். சரி, உங்க மாமா எங்க? தெருல நிக்காங்க. நாங்க உள்ள வந்துட்டா. ஏன் தாத்தா ஊருக்கு வெளியில வீடு கட்டிருக்கீங்க? ஊருக்குள்ள இருந்தா நாங்க அப்பப்ப வந்திருப்போம்ல. கெட்ற தாத்தா, உங்க வீட்டு பக்கத்துலயே கெட்ற. டேய், நிச்சயமா இன்னும் ஒரு வாரத்துல தாத்தா உங்க வீட்டு பக்கத்துலயே வந்துடுறேன். சரி தாத்தா. தாத்தா ரொம்ப ஜாலி தாத்தா. சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துறணும். வீடு கிடைச்சோடனே வந்தது. சரிங்க தாத்தா. சரியா, வாங்க. ஐஸ்கிரீம், கேக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் வாங்கி தரேன். வாங்கடா. தாத்தா கரெக்டா வீட்டை கொண்டு விட்டுறீங்களா? கரெக்டா வீட்டுல கொண்டு விட்டுறேன். வாங்கடா. ஐஸ்கிரீம் சீக்கிரம் போயிட்டு வந்துருமா தாத்தா? சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். வாங்க வாங்க. இப்படியே போச்சுனா நீயும் நானும் நடுத்தரல தான் நிக்கணும். என்ன காதாம்பரி எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா இருக்க? இவர் இந்த ஊருக்கே வர மாட்டான்னு நினைச்சேன். இப்படி எனக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்து நின்னுட்டு இப்படி பாசத்தை வளர்ப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, இந்த கரெக்ட் பையலுக்கு ஆயிடுச்சு உடனே முடி பண்ணிட்டு காரியத்தை பாருங்க. இப்ப நம்ம ஏதாவது பண்ணா சந்தை ஃபுல்லா நம்ம மேல திரும்ப. பரவாயில்ல, நம்ம கிட்ட இருக்க காசு பணத்துக்கு சமாளிச்சுக்கலாம். இந்த கரெக்ட் பை சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க யார் கேள்வி கேட்க போறா? இல்ல அந்த அன்னைக்கு வந்து கேட்பாளா எதுக்கு என் பூசனை போட்டு தள்ளினே? அவ கேட்கவே மாட்டா. ஒரு வேலை கேட்டா என் புருஷனை என்ன செஞ்சேன்னு கேட்டா என் புருஷாவுக்கு நீதான் காரணம்னு சொன்னா கேட்டா சொல்லு. அவ கேட்க மாட்டா. அவ அன்னைக்கு பார்த்த பார்வைசி சொல்ற. அவ மனசுக்குள்ள இன்னும் புருஷனை பத்தின மரியாதையும் பாசமும் அப்படியே இருக்குது. என்ன சொல்ற? நீ கூடயே இருந்துட்டு அவரை மரியாதை இல்லாம பேசுற. ஆனா அவ பிரிஞ்சு இருந்தோம் புருஷனை பார்த்தோன்னே உட்கார கூட இல்ல, திரும்பி கூட பார்க்கல. வாங்க போங்கன்னு இன்னும் மரியாதையா பேசுறா. அவ கண்கள்ல மரியாதை இருக்குது.
அவங்க இன்னும் ஒத்துக்கொத்தர் பாசமா தான் இருக்காங்க. ஆனா இவர் செஞ்ச தப்பு தான் அன்னைக்கு மன்னிக்காம வச்சிருக்குது. இப்ப மட்டும் இவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா சந்தேகப்படுறதும் கேள்வி கேட்கறதும் அன்னக்கிளியா தான் இருக்கும். அவ நம்மள சும்மாவே விட மாட்டா. புருஷன் மேல காதலும் மரியாதையும் வச்சிருக்கவா எப்படி விட்டு கொடுப்பா? நம்மள பஸ்பமாக்கிடுவா. கவனமாயிரு. எவ்வளவு வரமாட்டா. இந்த கிழவனை போட்டு தலக்கற வழி பாரு. தாத்தாவை போட்டுதல போறீங்களா? விடுவேன். என் குடும்பத்து மேல கை வைக்கிறதுக்கு நான் விடுவேன். ஒரு துணைய பிரிஞ்ச அந்த வழி எப்படி இருக்குன்னு நான் கண்ணால பாத்துட்டு வந்திருக்கேன். அந்த பாட்டிக்கு அந்த வேதனை நான் கொடுக்க மாட்டேன். இருங்க, உங்களுக்கு நான் முடிவு கட்டுறேன். உன் சோலையை முடிக்கிறதுக்கு நானும் திட்டமிட்டுட்டே இருக்கேன். ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. உன்னாலதான் உன் மகளை நான் இழந்தேன். விட மாட்டேன் உன்னை நான். எனக்கு பயமா இருக்கு. அந்த கிழவனை என்னால போட்டு தள்ள முடியாது. உன்னால மட்டும் தான் முடியும். நீ தான் அவர் என்ன பண்றாரு யாரு பண்றாருன்னு உனக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்றதை கேளு. அவர் குடிக்கிற பால், அவர் சாப்பிடுற உணவு எல்லாத்தையும் வச்சிரு. என்னால முடியாது. அவர் இப்பதான் என்ன சந்தேக பார்வையிலே பாக்குறாரு. நைட்டு குடிக்கிற பாலை கலந்து வேற வழியே இல்ல. அட பாவிகளா, அட பாவி. பெத்த தகப்பனுக்கு இப்படி பண்றாளே. காதம்பரி, ஏதாவது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உன் பேர் வரவே வராது. நான் இப்ப ஏதாவது அவர்கிட்ட கொண்டு கொடுத்தா அவர் என்ன சந்தேகப்படுவாரு. ஆனா நீ கொடுத்தா அவருக்கு சந்தேகம் வராது. நீ என்ன முட்டாளா? இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து அவர் என்ன சந்தேகமா தான் பாக்குறாரு. என் கையால எதுவுமே வாங்க மாட்டாரு. அன்னைக்கு சாக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. என்ன தொடையே விடல. சாக்கெட்டை வாங்கி கண்ணு கத்துமா வைக்கிறாரு. அத பில்லு போடும்போது கூட என்ன அவர் தொட விடல. அவர் பாக்கெட்டுக்குள்ள பத்திரமா எடுத்து வைக்கிறாரு. அவரே என்ன சந்தேகப்பட மாட்டான்னு நினைக்கிறியா? எந்த பசங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க? என்னதான் பண்ண? உனக்கு நான் சொல்றேன், கேக்குறியா? என்ன? உன் டாடிக்கும் அந்த அண்ணக்களுக்கும் நிரந்தரமா பகை வரணும், அவ்வளவுதானே? ஆமா ஆமா ஆமா. நான் சொல்றத மட்டும் செய். நிரந்தரமா இல்ல, முடிவுக்கே வந்துடும். ஒன்னே உங்க டாடி உசுரோட இருப்பாரு, இல்லைன்னா அந்த அண்ணக்கிளி உசுரோட இருப்பா. ரெண்டுல யாராவது ஒருத்தவங்க தான் உசுரோட இருப்பாங்க. நான் சொல்ற மாதிரி செய்றியா? என்ன சொல்லு. அதான் இங்க 3 குட்டீஸ் வந்துட்டு போதே. 3 குட்டீஸா? யாரு? ஆமா, அதுக்கு ஏதாவது திங்கறல ஏதாவது. அதுல ஒரு குமார் பையன், அதெல்லாம் ஆவாது. அட பாவிகளா, அப்ப இந்த பசங்க இங்க வந்துட்டு போனாங்களா? அத கூட்டிட்டு வந்தேன். ஐயோ, நான் சொல்றத கேளு. அந்த 3 பசங்கள்ல யாருக்காவது ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் பகை நிரந்தரமாகும். ஒருவேளை அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க அப்பா தான் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாருன்னு உங்க அப்பா மேல பழிய போட்டுடலாம். ஏற்கனவே பகை இருக்கு, எல்லாருமே நம்புவாங்க. இந்த பசங்க என்ன இங்க வரேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க, சொல்லாம தானே வந்திருப்பாங்க. அட இவர்கிட்ட சென்மங்களா. ஐயோ, இத இப்ப யார்கிட்ட சொல்லி ஆகணுமே. அந்த 3 பசங்கள்ல ஏதாவது ஒரு பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணு, ஊரே பத்திக்கிட்டு எரியும். சும்மா விட மாட்டாங்க உன் டாடிய. பகையில தான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாருன்னு ஊரே சேர்ந்து உன் டாடிய அடிச்சு பத்திடுவாங்க. ஏய், உனக்கு எப்படி இப்படிலாம் யோசிக்க தோணுது? பயங்கர பிளான் போட்டிருக்கியே. எனக்கு தரத தருவாரா, செட்டில்மெண்ட் பண்ணுவாரா, நான் பார்த்து போயிடணுமா? என்ன பிச்சைக்காரி நினைச்சாரா? அப்பமே முடிவு பண்ணினேன். பேர பிள்ளைங்க மேல அவ்வளோ பாசம். அதான் வச்ச ஆப்பு. நான் சொல்றத செய். நீ என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே. நல்லா யோசித்து பாரு. அந்த குடும்பத்திலே வில்லங்க பிடிச்சவன் யாரு? வில்லங்க பிடிச்சவனா? அந்த வீட்டுல எல்லாமே வில்லங்க பிடிச்சதுதான். தமிழ் லேசுப்பட்டவா கிடையாது. அவ புருஷனா அப்படிதான். அவ மகங்க வாரா. அப்புறம் மதனி, 1 நம்பர் ரவுடி பையன். அதுவும் குமார் பிள்ளை எதுவும் பண்ணக்கூடாது. அடேங்கப்பா பாசம். அப்படின்னா நீதான் முடிவு பண்ணிக்கிடணும். பாசமா இல்ல இந்த 40,000 கோடி சொத்து உனக்கு வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும் வேணும். அதை விட அன்னைக்கிளிக்கு ஏதாவது ஒண்ணு பெருசா பண்ணணும். அப்பதான் என் மனசு ஆறும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் பாத்துக்கிறேன். உன் மகா எதுவும் தலையிட மாட்டாள. மகாலா? அவளை எதுக்கு உள்ள இருக்காளுவே? அவளையே நானே கட்டுப்படுத்தி தான் வச்சிருக்கேன். அந்த தருணை மட்டும் அவ ஏறெடுத்து போத்தா. அதான் தருணை போட்டு தள்ளிடுவேன்னு சொன்னியே, பயந்து தானே உன் மாவு ஒதுங்கி கிடக்கா. என்ன இவ்வளவு சொல்றாளுங்க? என்ன ஆதிராவும் மிரட்டினாங்களா? அது எப்படி? ஏர்போர்ட்ல இருந்து வந்த உடனே என்ன பார்க்க கூடாதா, அவரை போய் பார்க்கணுமா? ஏன் அந்த தருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன எதிரியாக்கலான்னு பாக்குறாரா? அந்த தருண் எப்ப என்ன போட்டு தள்ளலானே அப்படி கண்ணுல நெருப்பு வந்துட்டு அலைதான். அதுக்கு தோதுவா ஆதிராவதிக்கு நான் அந்த கொடுக்கணுமா? என் அப்பா பிளான பாத்தியா? அப்படின்னா தாத்தா ரொம்ப நல்லவரா? ஆதிரா வந்தனா அவரை தான் பார்க்க சொல்லியிருக்காரு. இவங்க என்னமோ பண்ணிருக்காளுங்க. என் மகளுக்கு நான் எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்தேன். கடைசியில எனக்கே ஆப்பு வச்சா பாத்தியா? அதான் இப்ப நெருப்பு மேல நிக்கிறான். ஐயோ, என்ன பண்ணாலுன்னு தெரியலையே.
அவன் நெருப்பு மேல நிக்கிறாளா? அப்படி என்னதான் பண்ணிருப்பாள்வே? அவ ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடுவா. கண்ணுங்கத்துமா இரு, உன் மகளே நமக்கு அதமா சாட்சி சொல்லிடுவா. அது கட்டாயமா சொல்ல மாட்டா, எனக்கு தெரியும். அவ எதுவுமே எனக்கு விதமா பண்ண மாட்டா. ஏன்னா ஒட்டுமொத்த பிடியும் என் கையில. அவளே இப்ப சாகவா இருக்கவான்னு இருக்கா, உசுரோட செத்து இருக்கா. சத்தியமா அவ எதுவும் பண்ண முடியாது. நம்பலாமா? நம்பலாம். ஏன்னா நான் சொல்லி வச்சிருக்கது அப்படி. அவளுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். அதனால வாயை திறக்க மாட்டா. நீ தைரியமா பண்ணு. எனக்கு அந்த அன்னைக்கு குடும்பம் சந்தோஷமாவே இருக்க கூடாது. அவளுக்கும் எங்க அப்பாவுக்கு இருக்கிற பகை நிரந்தரமாகணும். ரெண்டு பேரும் ஒத்துக்கொத்தர் என்ன நடந்து தெரிஞ்சுக்காமலே போய் சேர்ந்துடணும். பாப்போம், தெரிஞ்சுக்கிட்டு சாகுறாங்களா தெரியாம சாகுறாங்களான்னு பாப்போம். நான் இருக்கேன்ல. அந்த அன்னைக்கிளி குடும்பத்துல ஒருத்தர் கூட இனி நிம்மதியாவே இருக்க கூடாது. ஒவ்வொருத்தருக்கு அடி மேல அடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு காரணம் இவர்தானே அந்த குடும்பம் நம்பணும். அவர் இங்கதான் இருக்காருன்னு அந்த குடும்பத்துக்கு தெரியப்படுத்து. அப்பதான் ஆட்ட சூடு பிடிக்கும். கடைசியில அந்த குடும்பமே சேர்ந்து அன்னைக்கிளிய அடிச்சு துரக்கணும். கூட இருந்தேவா குழி பறிச்சிருக்கீங்கன்னு அந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் அன்னைக்கிளிய கேள்வி கேட்கணும். அவமானம் தாங்க முடியாம இந்த அன்னைக்கிளி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கணும். எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அத்தனை பழியும் அந்த அன்னைக்கிளி மேல போடணும். அதுக்கு உறுதுணையா இருந்தது இவர்தானே போட்டு கொடுக்கணும். புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிக்கிறோம், ஹெண்டர் மணியும் பழிய சுமத்துறோம், எல்லாத்தையும் நாம அனுப்பிக்கிறோம். விடு, நான் பாத்துக்கிடுறேன். சீனி பாரு, ஆட்டை எப்படி சூடு பிடிக்கணும் பாரு. அந்த அன்னைக்கிளி குடும்பத்துல என்னெல்லாம் நடக்குது பாரு. பாப்பண்டி பாப்போம், என்ன நடக்குன்னு நானும் பாக்குறேன். நீ எந்த திட்டம் வேணாலும் போடு. நான் அந்த குடும்பத்துக்கு தெரியாம அதை நான் எப்படி முறியடிக்க மட்டும் பாரு. உன் மகளை நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எதனால ஆதிரா இப்படி இருக்கா? உண்மையிலே அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா இல்ல உன் மிரட்டலுக்கு பயந்து அவ இப்படி இருக்காளா? எல்லாத்தையும் கண்டு பிடிக்கிறேன்.